என்னடா வாழ்க்கைன்னு இருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில அடிச்சு ஆடுவாங்களா? சொல்லுங்க குருஜி. சொல்கிறோமா, அதுதானே வந்திருக்கேன். ரிஷிராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குரு பயிற்சி தான் சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இது நாள் வரைக்கும் அஷ்டம குரு 8ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்திருக்கார். அதுவும் உச்சம் பெற்ற வீட்டில் வந்து அமர்ந்திருக்கார் கடகராசி. அவர் 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம். இந்த பார்வை பலனும் நல்லதாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அடிச்சு தான் ஆட போகிறீங்க. எப்படின்னு என்று சொன்னால் 9ஆம் இடத்திலே குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பழமொழியாக தான். அது பழமொழி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதனால் வரைக்கும் படுத்திருந்தவங்க, எதுவும் செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க, பயந்து இருந்தவங்க, சோம்பேறித்தனமாக இருந்தவங்க எல்லாமே சுறுசுறுப்பாகிடுவாங்க. எழுவீர்கள், மீண்டு எழுவீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீர்கள், இப்படிலாம் சொல்லலாம். அப்போ ஒரு ரவுண்டு கண்டிப்பாக வருவீங்க. எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அந்த வேலை பார்க்கலாம், இந்த பார்க்கலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், இப்படி செய்யக்கூடியவராக இந்த காலகட்டத்தில் இருக்க போறீங்க. அது இல்லாமல் இந்த 9ஆம் இடத்துல வந்து குரு அமர்ந்த உடனே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தவர்களால் நலன். நல்லா கேட்டுங்க. 5ஆம் இடத்துல குரு வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், உங்களை எல்லாம் தேடி வரும். 9ஆம் இடத்துல குரு வந்தால் அடுத்தவருடைய மனநிலையை சொல்லக்கூடியது. அப்போ இது நாள் வரைக்கும் அடுத்தவங்க மனசுல நீங்க முழுசா நிரம்பாம இருந்தா இப்ப நிரம்பிடுவீங்க. ஆஹா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான்பா, நம்மளுக்குலாம் பண்ணியிருக்கான், நம்ம ஏன் அவனுக்கு செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் செய்யாம நம்ம எப்போ செய்ய போறோம், அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. அவங்க நினைப்பாங்க. மற்றவர்கள் மூலியமாக உங்களுக்கு அந்த உதவிகள் வந்து கிடைக்கும். அது சொந்த பந்தமா இருக்கலாம், நட்புறவா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். புதுசா பழகணும் கூட உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உடனே உதவி பண்ணுவாங்க. எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். நிறைய கோயில் குளம் சுற்றுலா இப்படிலாம் போயிட்டு வருவீங்க. இது மட்டும் இல்லை, நீ கஷ்டமான நேரத்துல சாமி கிட்ட வேண்டும் போது இந்த விஷயம் எனக்கு முடிஞ்சா நான் இந்த வேண்டுதலை பண்றேன், இந்த பிரார்த்தனையை சமர்க்கிறேன் உனக்கு, அப்படி தானே வேண்டியிருப்போம். அதெல்லாமே இப்போ நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்திருக்கு. அதை நீங்கள் முழுவதுமாக நிறைவேற்றி விடுவீர்கள். தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தந்தை வழி உறவு பலப்படும். தந்தை வழி உறவுக்குள்ள பூர்வீக சொத்து இருந்தால் அது இப்போ கைக்கு வந்து சேரும். அவர் உடல்நலம் இருந்தால் நல்லபடியா, உடம்பு முடியாமல் இருந்தாருன்னா இப்போ நல்லா ஆயிடுவாரு. தந்தை வழி உறவு, தந்தை கூட பிறந்தவங்க, அவங்கள மூலியமா உதவி கிடைக்கும். இப்போ இதெல்லாமே நடக்கும். குரு 9ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறபடியால். அடுத்ததாக உங்க ராசியை பார்க்கிறார் குரு பகவான். 5ஆம் பார்வையை உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ அதான் முன்னாடியே சொன்னேன், சுறுசுறுப்பாயிடுவீங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நம்ம கோயில்லாம் போனோம்னாலே பெரும்பாலும் ஆண்கள் சில கோவில்களிலே, பெரும்பாலும் அம்மன் கோயிலா இருக்கும், அது சட்டையை கட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் அந்த தெய்வ சக்தி, அந்த சிலையிலேருந்து வெளிப்படக்கூடிய சக்தி வந்து நம்ம உடல்ல வரணும். பெண்களுக்கு அவ்வாறு செய்ய முடியாது. அதனால் அவருக்கு அதை சொல்வதில்லை. ஆண்களுக்கு மட்டும் அந்த வழிபாடு முறை இருக்கிறது. அப்ப நீங்க சட்டை கட்டி வரும்போது அந்த தெய்வருடைய சக்தி வந்து உங்க உடம்புல படும். அதே மாதிரிதான் அந்த குரு வந்து உங்க ராசியை பார்க்கும்போது அந்த பலன் கிடைக்கும். எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன் கிடைக்கும். நல்லவங்க உதவி செய்வாங்க, துணிஞ்சு எல்லாமே செயல்படுத்துவீங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளால எதுவும் பண்ண முடியே அப்படின்னு ஒரு தாழ்வு நிலை மனப்பான்மை எப்பவுமே இருக்கும். ரகசியவாதிகளுக்கு என்று சொல்லலாம். சீக்ரெட் அவங்ககிட்ட நிறைய இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. சில மைனஸும் இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து புறம்பட்டு இருப்பாங்க. இவங்க முன்னேற மாட்டாங்க, அடுத்தவங்களை பார்த்து புறம்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க தவிர்க்கணும். அப்பதான் அவங்க நீங்க முன்னுக்கு வர முடியும். நம்ம நல்லா வரணும், நம்ம உழைக்கணும், நம்ம 4 பேர் உதவி பண்ணணும் அப்படின்ற மனநிலையை கொண்டு வரணும். அப்ப இந்த குருவுடைய பார்வையை அது கண்டிப்பா செய்யும். நல்லா வந்துருவீங்க. அடுத்ததாக 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா? 3ஆம் இடத்தை பார்க்கும்போது வெற்றி, விவேகம், வீரியம், பராக்கிரமம் எல்லாமே கிடைக்கும். அப்போ துணிஞ்சு எல்லாமே செய்வீங்க. நிறைய பயணங்கள் போய் வருவீங்க. சகோதர சகோதரிகளுடைய உதவிகள் கிடைக்கும். எல்லாமே நடக்க போகுது.
வெற்றி என்ற குறிக்கோளாக அது மூலமா நடப்பீங்க. அதில் வெற்றியும் பெற்றுடுவீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கும். எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா? அப்போ பூர்வ புண்ணியம் நல்லபடியா இருக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு போயிட்டு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளை செஞ்சு அவங்களை ஆசிரியர் பெறுவீங்க. அக்கம் பக்கத்து வீட்டார் உதவி பண்ணுவாங்க. வெளிவட்டார் பழக்கங்கள் விருத்தி அடையும். நீங்கள் நினைத்த விஷயமும் நடக்கும். இதில் ஒன்று பாருங்க, முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ இரண்டுமே குருவுடைய பார்வையும் அவருடைய சேர்க்கையும் பெறப்படுகிறால் விருச்சிக ராசிக்காரர்களிலே காதல் வயப்பட்டு இருப்பவர்களுக்குடைய காதல் வெற்றி அடையும். எப்பயுமே 5ஆம் இடம் 9ஆம் இடம் அந்த கிரகங்களுடைய பிரச்சனை இல்லாமல் பார்வை, சுபர்களுடைய பார்வை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும். காதல் வெற்றி பெறும். விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெற்றி பெறாது, ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் வெற்றி பெறும். அது கல்யாணத்தில் முடியும். வெற்றி பெற்ற என்ன, கல்யாணத்தில் முடியும். அப்போ நல்லது நடக்கும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நிறைய நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க. தொழில் வியாபாரம் சிறக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். அது முக்கியமாக சொல்லி ஆகணும். நல்ல உத்தியோகமாக கிடைக்கும். இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு தான் இருப்பீங்க. நீங்கள் இப்போ அந்த குரு பயிற்சி காலத்தில் செய்யக்கூடிய வேலை மதிப்புமிக்க ஒரு உத்தியோகமாக அமையும். 4 பேர் பார்த்து மதிக்கிற அளவில் இருக்கும். நீங்கள் இந்த வேலையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வேலை நம்ம செய்கிற வேலையை கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியதாக இருந்தால் சொல்ல மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நல்ல உத்தியோகம் கிடைக்கும். 4 பேர் சொல்லக்கூடிய உத்தியோகமாக அது அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான், அவருடைய அதிதேவதை முருகன் தான். முருகப்பெருமான் நீர்நிலை அருகில் உள்ள முருகப்பெருமான், அது குளத்துக்கு அருகில் இருக்கலாம், ஏரி கரையில உள்ள கோயில் முருகர் கோயிலா இருக்கலாம், கடற்கரை ஓரம் திருச்செந்தூர் மாதிரி உள்ள முருகர் கோயிலா இருக்கலாம், ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய முருகர் கோயிலா இருக்கலாம். இது மாதிரி உள்ள முருகர் கோயிலை வழிபாடு பண்ணது நல்லது. தொடர்ந்து முருக வழிபாடு செய்வது நல்லது. அது இல்லாமல் 6 படி வீடு முருகரும் சென்று வழிபட்டு வரலாம். முன்னமே சொன்ன மாதிரி குளம் சார்ந்த இடம் வந்து விருச்சிகத்துக்குரியது. அப்போ இந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும். எந்த கோயில் போனாலும், எந்த தெய்வ கோயில் போனாலுமே, எந்த திருத்தலங்களுக்கு சென்றாலுமே அந்த கோயிலில் இருக்கும் குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு உணவு அளித்து விட்டு தான் செல்ல வேண்டும். அது நீங்கள் ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிட்டா நல்லது. அது நல்லது நடக்கும். அது இல்லாமல் நீண்ட காலமாக நோய் நொடியில் இருக்கிறவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே வருவாங்க. டாக்டர் சொல்லுவார், நீ தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் வரணும், அதான் உனக்கு லைஃபே அதான் அப்படின்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு உதவி பண்ணலாம். இல்லைன்னா வேற டாக்டர், நல்ல டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தால் சொல்லி அதை சீர்படுத்த முயற்சி பண்ணலாம். உங்களால் முடியலனால 10 பேரோடு சேர்ந்து ஒரு குரூப், இப்போலாம் நிறைய பேர் அப்படிதான் செய்கிறாங்க. நம்ம சொந்தமாக தானம் பண்ண முடியல கூட இப்போலாம் நிறைய குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் வந்து காலங்கள் மாறி விட்டது. நிறைய வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுருக்காங்க. அதில் கூட முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் மூலிமா உதவி பண்ணுறாங்க. எல்லாமே செய்கிறாங்க. அப்படிக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம், தப்பு கிடையாது. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பயிற்சி அவர் இருக்கும் இடமும் நல்லா இருக்கு, பார்வை பெற்ற இடமும் நல்லா இருக்கு. அப்போ 1க்கு 2 தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும். தீய பலன்கள் குறைவாக தான் இருந்தாலும். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடனுக்குடன் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். அதாவது சின்னதாக இருக்கும்போது பார்த்து சரி பண்ணிக்கணும். அதை வளர விடக்கூடாது, பெருசாகக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்திலே தலையிடக்கூடாது. குடும்ப விஷயமா இருக்கலாம். இப்போ உங்கள் பக்கத்து வீடு, எதிர் வீடு, இல்லை சொந்த பந்த வீடு, நட்பு உறவு வீடுகள், சண்டை சச்சரவு இருக்கும். அதில் போய் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, அப்படி இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையான பலன்கள் நடக்கும். இதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும். இது இல்லாமல் உயர்ந்த இடத்துல இருப்பவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். நீங்களும் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுது. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், தயக்கம் வேண்டாம்.
துணிவோடு வெற்றியோடு எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் செஞ்சு வந்தாலே போதுமானது. உங்களுக்கு முக்கியமாக இவரா அவரு அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே அந்த மாற்றங்கள் இந்த குரு பயிற்சியில நிகழக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.